ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை. இது எந்த ஒரு விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் அல்ல. நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர், அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். முத்ரா யோஜனா லோன். இந்த முத்ரா யோஜனா லோனுக்கு என்ன ஆவணங்கள் வேணும்? இந்த லோன் அதிகபட்சம் நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? எனக்கு இந்த முத்ரா யோஜனா லோன் கொடுத்துருந்தாங்க, எந்த பேங்க்ல கொடுத்துருந்தாங்க, எவ்வளவு தொகை கொடுத்துருந்தாங்க அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவா இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போறோங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய முத்ரா லோனை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். இதுல ஒரு விழிப்புணர்வுக்கான விஷயம் அப்படின்றது ஒன்று இருக்குது, அவேர்னஸ்க்கான விஷயம் அப்படின்றதும் ஒன்று இருக்கு. மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பாதி டாக்குமெண்ட் டீட்டெயிலும் எங்க அப்ளை பண்றதுன்னு தெரிஞ்ச உடனே கடகடன் போயிடாதீங்க. முக்கியமான விஷயங்கள் இதுல இருக்கு, இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல நானே போய் மாட்டியிருப்பேன், எனக்கும் இது போன்ற மெசேஜ் அப்படின்றதெல்லாம் வந்திருக்குது. அதுக்காக தான் சொல்றேன், கூடுதல் கவனம், அவேர்னஸ் அப்படின்றது நம்மளே ரொம்ப பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கோம், அதுவும் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல. முதல்ல எனக்கு முத்ரா யோஜனா லோன் அப்படின்றது கனரா பேங்க்ல கொடுத்தாங்க. அதுக்கு எனக்கு ஒருத்தர் சைன் அப்படின்றது போட்டாரு. அவர் கவர்மெண்ட் வேலையில் தான் இருக்காரு, அவர் சைன் போட்டாரு. அதனால எனக்கு ரொம்ப எளிமையா அது ஈஸியா கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்காக நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது உருவாக்கி இருந்தேன். அந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத வச்சுதான் இந்த லோன் கான்செப்ட் அப்படின்றத அவங்க கொண்டு போனாங்க. பிகாஸ் எனக்கிட்ட கனரா பேங்கோட அக்கௌண்ட் அப்படின்றது கிடையாது, கனரா பேங்கோட அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டை புதுசாக கிரியேட் பண்ணி தான் எனக்கு லோன் அப்படின்றது வந்து கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஸோ 0 இதில் தான் ஓப்பன் பண்ணேன் நான். அடுத்தது எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்த நாள் வர வச்சு அப்படியே இவங்க வந்துட்டு அந்த லோனுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே சைன் வாங்கிட்டாங்க. சைன் வாங்கி அதையும் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை ஃபில் பண்ணி கொடுத்தது எனக்கு வந்து இன்னும் 2 நாள் 3 நாள் அப்படின்ற டைம்ல என்னுடைய பேங்க் அக்கௌண்ட், அதாவது எந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அந்த அக்கௌண்ட்டுக்கு எனக்கு பணம் அப்படின்றது கிரெடிட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஃபுல் அமௌண்ட்டுமே கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நான் மாதம் வந்துட்டு எவ்வளோ போட்டிருந்தேன், 3 வருஷம் 36 மாதம் அப்படின்றது போட்டிருந்தேன். மந்த்லி 1800 சொல்றியோ 600 சொல்றியோ தான் நான் கட்டிக்கிட்டு வந்தேன். அது இருக்கும் ஒரு 4-5 வருஷம் இருக்கும், மறந்துட்டு நான் 50,000 ரூபாய் லோன் அப்படின்றது எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி தான் என்னுடைய முத்ரா லோன் அனுபவம் அப்படின்றது வருது. அவங்களே சொல்லிட்டாங்க, இதை கரெக்டாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்தது 90,000 லோன் அப்படின்றது நாங்கள் கொடுப்போம் அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் எங்கே இந்த லாக்டவுன் வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் கட்ட முடியாத சூழ்நிலை, 1 நாள் 2 நாள் டிலே ஆச்சு. 1 மாதம் டிலேவில் அந்த 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்படி டிலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய தொகை அப்படின்றது வந்துருச்சு. அதாவது எனக்கு இது மட்டும் டிலே ஆகலை, மாதம் டிலே பண்ண, 1 மாதம் டிலே பண்ணி அந்த ஒரு 2-3 மாதம் டிலே ஆன காசை நான் கட்டிட்டேன். நான் கட்டினதுக்கு அப்புறம் இந்த 1 மாதம் பெண்டிங் எனக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சேன்னா அதை அப்படியே விட்டுட்டேன். அப்போ மந்த்லி பேமெண்ட் பண்ணுறேன், ஆனால் அது 1 மாதம் பெண்டிங் அப்படியே இருக்குது. அந்த பெண்டிங் அப்படியே இருக்குது, அதில் பெனால்ட்டி, சில லேட் பேமெண்ட் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ எவ்ரி மந்த் லேட் பேமெண்ட் அப்டேட் ஆகிட்டு டோட்டலாக சிபிலில் ரிப்போர்ட் பண்ணி விட்டு கடைசிட்டு லோன் க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தர முடியாதுட்டாங்க. ஆனால் என் கூட லோன் எடுத்தவங்க அவங்க கரெக்டாக கட்டினதுனால கூப்பிட்டு 90,000 லோன் அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் கூப்பிட்டு கொடுப்பாங்க. நம்ம கரெக்டாக ஃபினான்ஷியலில் மட்டும் கரெக்டாக நம்ம நடந்துக்கிட்டோம்னா பேங்க் ஆஃப் ஃபைனான்ஸோ நம்மளை கூப்பிட்டு சார் லோன் எடுத்துங்க அப்படின்ற மாதிரி நம்மளை கூப்பிட்டு கொடுப்பாங்க. சரி, ஓகே. எனிவே இந்த மாதிரி தான் எனக்கு முத்ரா லோனோட அனுபவம். உங்களுக்கு வேற ஏதாவது இந்த அனுபவத்தில் கேள்வி இருந்தால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ இருக்கிற டீட்டெயில் படி என்னென்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இருக்கேன் நான் ஒரு லிஸ்ட் அப்படின்றது எடுத்திருக்கிறேன். அந்த லிஸ்டின் படி என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ முத்ரா லோன் அப்படின்றது ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், ரேஷன், இபி பில், அதுக்கப்புறம் ரெண்டல் அக்ரிமெண்ட், ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 6 மந்த்துக்கானது, பிஸ்னஸ் ப்ரூஃப், ஏற்கனவே பிஸ்னஸ் இருந்தால் ஜிஎஸ்டி, ஷாப்பிங் லைசன்ஸு, அப்படி இல்லைன்னா உத்தியம்ல நீங்கள் ரெஜிஸ்டர்ட் அப்படின்றது பண்ணியிருக்கணும். புதிய பிஸ்னஸ் என்றால் சிம்பிள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்றத நீங்க கொடுக்கணும். அதாவது இந்த மாதிரி பிசினஸ் பண்ண போறேன், இப்படி பண்ண போறேன், அதனால அது கொடுங்க அப்படின்ற மாதிரி நீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்றத பண்ணணும். இந்த லோன் நீங்க எங்கெங்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இங்க ஒரு லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஸோ பேங்க் ஆஃப் பரோடா, HDFC, ICS, ஆக்சிஸ், பிரைவேட் பேங்க் எல்லாமே, அப்புறமேட்டு கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்றது, ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், அப்புறம் மைக்ரோ ஃபைனான்ஸ், இண்டஸ்ட்ரியல் அப்படின்றது வந்துட்டு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது MFI அப்படின்றது இதுல குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல இந்த PM முத்ரா லோன் அப்படின்ற ஒரு பெயர்ல தான் இது இருக்குது. இதுல முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப கொஞ்ச நாளாவே நாங்க உங்களுக்கு முத்ரா லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வலம் வந்து கொண்டே இருக்கிறது.
அதனால தான் கம்ப்ளைண்ட் நான் வச்சிருப்பேன் வாட்ஸ்அப் முத்ரா லோன் அப்படின்ற ஒரு தலைப்பு அப்படின்றது வந்து வச்சிருப்பேன் நான். ஸோ இந்த மாதிரி லோன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கும்பல் சுத்திட்டு இருக்கு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, உங்களுக்கு லோன் தரதா சொல்லி உங்களுடைய டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வாங்குறாங்க. அந்த டீட்டெயிலை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு லோன் அப்ரூவ் பண்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா, சார் உங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா வந்திருக்கு, சிவில் ஸ்கோர் கம்மியா இருக்கு, அதிகமா இருந்தா நாங்க 5 லட்ச ரூபா கூட பண்ணியிருப்போம், ஆனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவில் ஸ்கோர் கம்மியா இருக்குன்னா இந்த சிவில் ஸ்கோருக்கு 3 லட்ச ரூபா தான் சார் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ட்ரிகர் அந்த இடத்துல கொடுப்பாங்க. அப்ப நீங்க யோசிப்பீங்க, உக்கால இதுக்கு எவனுமே 10 ரூபா தரமாட்டான்னு நினைச்சேன், இவன் என்னடா வந்துட்டு 3 லட்ச ரூபா கொடுக்குறான்றானே அப்படின்ற மாதிரி நீங்க யோசிப்பீங்க. ஓகே 6 லட்சம் 5 லட்சம் நம்ம இதுக்கு 3 லட்சமே பெரிய விஷயம் தான், அதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் அதை கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. ஓகே சார், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஆனால் பிரச்சனை என்னன்னா சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு நம்ம ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணோம், இல்லை ஏதாவது ஒரு ரீசன் இந்த இடத்துல சொல்லுவான், இந்த மாதிரி நம்ம முன்னாடி ஒரு பணத்தை ஒன்று கட்டணும் சார், அதாவது இன்சூரன்ஸ் பணம் கட்டணும், ஏன்னா சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கு இல்லைங்களா, அதனால இன்சூரன்ஸ் பணம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, அதை நீங்கள் முன்னாடி கட்டணும், அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படி இல்லையா, இல்லை சார் நீங்கள் வந்துட்டு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு இஎம்ஐயாவது நீங்கள் முன்னாடி பேமெண்ட் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை சார் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் முன்னாடி கட்டிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இல்லை ஜிஎஸ்டியை முன்னாடி கட்டணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி உங்கள்கிட்ட ஒரு தொகையை முன்கூட்டியே வாங்க பார்ப்பாங்க. ஸோ முத்ரா லோனுக்கு அப்படின்றது வாட்ஸ்அப் ஏஜென்ட்டு இந்த வாட்ஸ்அப் மூலியமா கால் பண்ணி முத்ரா லோன் வேணுமா அப்படின்றதுலாம் கிடையாது. பேங்க்ல இருந்து உங்களுடைய பேங்க்ல இருந்து உங்களுக்கு கால் வருதா, உங்களுடைய பேங்க்ல இருந்து மெசேஜ் வருதா, அஃபிஷியல் பேங்க், எப்பா இந்த மேடம் தான்ப்பா எனக்கு தெரியுமா, அந்த மேடம் நான் பேசியிருக்கேன், அப்போ நேரில் பேங்க்குக்கு போங்க, பேங்க்ல போய் பேசுங்க, பேங்க்ல பேசி இந்த மாதிரி வந்து ஓகே சார் இந்த மாதிரி என்ன சார் லோனு ப்ராசஸ் என்ன அப்படின்னு டாக்குமெண்ட்லாம் எடுத்து நேரில் கொடுங்க. பிகாஸ் இது ஆன்லைன் அப்ளை அப்படின்றது கிடையாது, ஆன்லைனில் எலிஜிபிலிட்டி பார்க்கலாம், இது அப்ரூவ்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் பேங்க்குக்கு தான் போகணும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு யூனியன் பேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, யூனியன் பேங்க்கில் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்குக்கு போய் இங்கே அப்ரூவ்டு வந்துருச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து பேங்க்குக்கு போனீங்கன்னா ஃபர்தராக அவங்க பண்ணுவாங்க. உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சில டாக்குமெண்ட்டு பேங்க்கில் கேட்காம கூட இருப்பாங்க, அதாவது இந்த உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி இதெல்லாம் இல்லைன்னா கூட நமக்கு இந்த உத்தியம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு அவங்க எப்படி பண்ணோம் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த கான்செப்ட் நீங்கள் பேங்க்குக்கு போகிறது பெஸ்ட்டான விஷயம். நேராக பிரான்ச் போயிட்டு அப்ரோச் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பேங்க்குக்கு போங்க, அந்த பேங்க்ல போய் இது போல கேளுங்க, இந்த மாதிரி எனக்கு முத்ரா லோன் வேணும், சின்னதாக நான் பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி கேளுங்க, இல்லை எனக்கு முத்ரா லோன் கிடைக்குமா, அதுக்கு நான் என்னென்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படின்றத கேட்டீங்கன்னா ஃபர்தராக அவங்களே சொல்லிடுவாங்க. நீங்க ஏன் போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க, நேராக அங்கே போனீங்கனாலே போய் ஃபர்தர் எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால ஆன்லைனில் அட்டை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், இவ்வளோ காசு கொடு அவ்வளோ காசு கொடு அப்படின்னாங்கன்னா நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய கும்பல் சுற்றிட்டு இருக்கு. வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இது வருதான்னு கேட்டிங்கன்னா நார்மல் மெசேஜில் யூ ஹாவ் எலிஜிபிலிட்டி டு முத்ரா லோன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். யூ ஆல்ரெடி டன் டு எலிஜிபிலிட்டி டு முத்ரா லோன் அப்படின்ற மாதிரியும் வரும். ஸோ எப்படி வேணா வரும், எப்படி வேணா அனுப்புவான். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படி சும்மா ரேண்டமாக அடிச்சு விட்றேன் நான். ஸோ இந்த மாதிரி வரும். நீங்கள் ஒன்று முத்ரா லோன் இதெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு வாங்கினா இல்லை ஜாமீன் கழுத்து போட்டோம் அப்போ தான் கொடுப்பாங்க, இவன் எதுவுமே இல்லாமல் கொடுக்குறான்டான், சரி ஓகே அப்ளை பண்ணேன், கிளிக் பண்ணால் டீட்டெயிலை திருடிடுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது இங்கே அதிகமாக இருக்குது. அதனால ஸோ முத்ரா லோன் வேணுமா டேரெக்டாக பேங்க்கு போங்க. முத்ரா லோன் கான்செப்ட் அப்படின்றது சிசூர் லோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 வந்து முதல்ல கொடுப்பாங்க. கிஷோர் லோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட கிஷோர் தான் வரும்னு நினைக்கிறேன், ஆமாம் கிஷோர் தான், கிட்டத்தட்ட வந்துட்டு 50,000 உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. தருண் பார்த்தீங்கன்னா இதில் 5 லட்ச ரூபாயிலிருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தருண் பிளஸ் அப்படின்ற இப்போ ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க, அதில் 10 லட்சத்துலேருந்து உங்களுக்கு 20 லட்சம் வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. முத்ரா லோனோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்கள் போய் பாருங்க. அஃபிஷியல் லிங்க் வேணும் அப்படின்னா கீழே லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, அந்த லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன் லிங்க்னு கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா, ஸோ இங்கே லிங்க் கொடுத்தா சில நேரங்களில் எக்ஸ்பைரி ஆகிடுது, யூடியூப் அதை பெருசாக அதை இது பண்ணிக்க மாட்டேங்குது, எதுக்கு இங்கே தேவையில்லாம் லிங்க் கொடுக்குற அப்படின்ற மாதிரி தான் கேட்குது. இல்லைன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் லிங்க் அப்படின்றது அங்கே ஷேர் பண்ணுறேன். எல்லாமே அஃபிஷியல் தான், சும்மா அதில் போயிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி இதில் போயிட்டு முத்ரான்னு போடுங்க அதுக்கப்புறம் வரும் இதனால எனக்கு பணம் வரும் அப்படின்றதுலாம் கிடையாது. டேரெக்டாக அஃபிஷியலோட லிங்க் தான் நான் இங்கே கொடுக்குறேன் நான். ஓகே கைஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இருந்தால் வீட்டுக்கு தேவையான கேஜெட் அப்படின்ற பொருளெல்லாம் நான் வாங்கி, அதாவது வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் பேக்கெட்லாம் வந்து அப்படியே போட்டு கட்டி வச்சிருவோம், நமக்கு கூட தூக்கி போட்டுருவோம், அதை சீல் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினில் இருந்து நிறைய தேவையான விஷயங்கள் வாங்கியிருக்கேன். அதனுடைய லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு தேவையான பயன்படுத்திக்கோங்க. நம்ம நாளைக்கு இது போல நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் டெலிகிராம் சேனலில் அடிக்கடி இந்த லிங்க் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுவேன் நான். ஸோ வந்துட்டு அந்த என்னென்ன பொருள் வாங்குற வீட்டுக்கு தேவையானது அதெல்லாம் அங்கே வந்து அன்பாக்சிங் மாதிரி போடுவேன், மறக்காம அதெல்லாம் போய் பாருங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது விஸ்வநாதன். பாய். வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய 8 வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இது எந்த ஒரு வகையான பினான்சியல், லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. நீங்கள் லோன், இஎம்ஐ, நேச், இசிஎஸ், இ-மேண்டேட், ஹோம் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், மார்கேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது.